ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருக்க வேண்டியது என்னன்னா, பிசாசு சில நேரத்தில் தீமையான காரியத்தை உங்களுக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ண செய்வான் அப்படின்னு சொன்னா, இருதயத்தை திறக்க பண்ணுவான். இருதயத்தை திறக்க பண்ணுவான். இந்த நிறைய வாலிப பிள்ளைங்க விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்தை திறந்துருவாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் விழுறதுக்கு காரணம் தெரியுமா? இருதயத்தை திறப்பாங்க. பிரதர்ஸ் இருதயத்தை திறப்பாங்க. கவனிச்சுக்குங்க, உங்க இருதயத்தை தெளிலாளுக்கு முன்னாடி திறந்தீங்க, உங்க இருதயத்தை அந்நிய மனுஷனுக்கு முன்னாடி திறந்தீங்க. இருதயத்தை திறக்க கூடாது, ரகசியத்தை திறக்க கூடாது, அதை உள்ளதான் வச்சுக்கணும். அது தெரிஞ்சிருச்சுன்னா சில நேரங்களில் உங்களுடைய இருதயத்தை நீங்க திறந்ததனுடைய அந்த காரியமா உங்களை எவ்வளவு தூரம் பிசாசு கொண்டு போக முடியுமோ அப்படி வழி நடத்துவாங்க. நான் நிறைய பேருடைய இந்த காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? கள்ளக்காதல்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? சிலருடைய குடும்பத்தில் பிரிவினைகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனையை கர்த்தருக்கும் அவர்களுக்கும் தெரிகிற அளவுக்கு வச்சிருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவர்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலர் நோண்டுவாங்க. என்ன பிரச்சனை? ஏன் சோகமா இருக்கிற? என்ன உனக்கு ப்ராப்ளம்? என்ன போயிட்டு இருக்குது? நீ என்ன செஞ்ச? என்ன பார்த்த? கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை அவர்களுக்கு முன்னாடி திறந்து, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் இப்படி போயிட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து வர்றேன், என் கணவனார் இப்படி திட்டாரு, என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு ஃபெயிலியர் இருக்குது, எனக்கு இப்படி கணவன் இப்படி எனக்கு என்ன சந்தோஷமா வைக்கல, என்கிட்ட பேசல, என் மனைவி இந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி இருதயத்தை திறந்துட்டீங்கன்னா வேதம் சொல்லுது, உங்க வாழ்க்கைய சத்துரு அழிவுக்கு நேராய் கொண்டு போயிடுவான். வாலிப தங்கச்சி, தம்பி, உன்னுடைய இருதயம் எங்க மட்டும்தான் திறக்கணும்னா கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வலி கர்த்தர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். உன் வேதனையை ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான் திறக்கணும். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல மட்டும்தான் திறந்தா. அவ தன்னுடைய இருதயத்தை திறக்கும் போது ஆசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஏலிக்கு அவ முணுமுணுக்கிறதா மட்டும்தான் கேட்டுச்சே தவிர அவ இருதயத்தை திறந்து என்ன சொல்றாங்கன்னு கூட அவனுக்கு கேட்கல. அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய தைரியம், அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கெத்து. என்னுடைய இருதயத்தை கர்த்தரை தவிர வேற யாரிடத்திலையும் என் ரகசியங்களை சொல்ல முடியாது. என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய மறைவிடத்தை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரகசியங்களை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க போறது இல்லை, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போறது இல்லை. ஆனா என் ரகசியத்தை கர்த்தர் தெரிவார். ஆனால் யாருக்கும் தெரியாம என் தவறுகளை கடலின் ஆழத்திலே போடுகிற கர்த்தர் என்னை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இனி என் இருதயத்தை திறக்கணும்னா கர்த்தரிடத்துல மட்டும்தான் திறப்பேன், கர்த்தரிடத்துல மட்டும்தான் திறப்பேன். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன பணம் தேவை இருக்குது? பணம் ஏதாவது தேவைப்படுதா? லோன் ஏதாவது தேவைப்படுதா? நீங்க உங்க கஷ்டத்தை திறந்துட்டீங்க, அவ்வளவுதான், பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகம் எப்படி அந்த தெளிலாளுடைய ஸ்பிரிட்டோ அதற்கு நேராய் பிசாசு கொண்டு போறான். நான் நம்புறேன் நீங்க ஸ்பெஷல், நீ விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வேற ஆவி உடையவர்கள், நீங்கள் வேற ஆவி உடையவர்கள். வேற ஆவி உடைய ஒரு தேவனுடைய பிள்ளை இருதயத்தை அப்பாட்ட மட்டும்தான் திறப்பான். இருதயம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், என் வாழ்க்கை ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இனி வேற ஒருத்தருக்கும் தெரிய போவது இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பிள்ளைங்க, நீ ஃபெயிலியர் ஆயிட்ட. எதுல தெரியுமா? ஒருத்தன்ட்ட உன் இருதயத்தை நீ திறந்த, ஒரு பர்சன்ட்ட நீ இருதயத்தை திறந்த. நீ திறந்ததுனால உனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? நீங்க நம்பி இருதயத்தை திறக்க கூடாது. அந்த இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை கூட அடக்கி வைக்க தெரியல அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஸ்பெஷலா இருப்பீங்க? போற இடத்துல எல்லாம் குமுறிட்டே இருக்கக்கூடாது, போற இடத்துல எல்லாம் நீங்க வாயில பேசிட்டே இருக்கக்கூடாது, புலம்பிட்டே இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. நீங்க சில நேரத்தில் எந்த பாதையில கடந்து போறீங்கன்னு கூட யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
நீங்க எந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிறது ஆண்டவருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா, என் காலடிகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர் மட்டும்தான். என்னை வலுவாமல் காக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். என்னை நேர்த்தியாய் நடத்துகிறவர் அவர் மட்டும்தான். எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். என்ன அவர் ஒருத்தரால மட்டும்தான் மீட்டெடுக்க முடியும். வேற ஒருத்தரால என்ன மீட்டெடுக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். என்னுடைய ரகசியங்களை சத்துரு புடுங்க பார்க்கும்போது நான் ரொம்ப கவனமா இருக்கணும். இதே வசனத்துல வாசிக்கும் போது நம்ம 19வது வசனத்துல வாசிச்சோம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தெளிலாள் உன் மகாபலம் எதுல சொல்ல மாட்டியான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி அவனுடைய இருதயத்தை எல்லாம் இப்ப திறந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அவனை என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது அவனை நித்திரை செய்ய வைத்து. என்னவாமா சொல்லுங்க? தூங்க வச்சு. ஆண்டவர் நம்மிடத்துல சில ப்ராசஸ ஆண்டவர் பண்ணும்போது கூட கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருன்னா தனிய வச்சு ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா பிசாசு சில நேரத்துல நம்மளை வஞ்சிக்கணும்னு நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன பண்றான் தெரியுமா? தூங்க வைக்கிறான். தூக்கத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு தேவனுடைய பிள்ளை. தூங்காமலும் இருந்துடக்கூடாது. அதே நேரத்துல நீங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரத்தை தூக்கத்திலேயே நீங்க செலவழிக்க கூடாது. ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு இவன் தலைமயிரை ஃபுல்லா சிரைச்சிரு எடுத்துரு அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு? நான் அதான் யோசிச்சேன். இப்போ எதுக்கு பண்ணணும்? தலைமயிரை அவ்வளோ கஷ்டப்பட்டு 7 ஜடைகளையும் ஒரு பிளேடை வச்சு வழிச்சு தூக்கி போடுறத விட அந்த தலைமயிருக்கு கீழே ஒரு அடி கூட இல்லை, கொஞ்சம் இறக்குனா அவ்வளோதான். இதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு பாருங்களேன், அப்படி நீட்டிட்டு அதில் பொட்டுன்னு ஒரு பிளேடில் போட்டா சொல்லுங்க, வேலை முடிஞ்சிருச்சு, கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் அவன் செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீ உயிரோடு இருந்து நீ சித்திரவரை அதிமனிக்கணும். வேதம் சொல்லுது அவள் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். பிரதர், மகனே மகளே, சத்துருடைய பெரிய வஞ்சகம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவத்தை பண்ண வச்சுட்டு அக்கிரமத்தை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் உங்களை சிறுமைப்படுத்துவான் பாருங்களேன், உங்களை வேதனைப்படுத்துவான் பாருங்களேன், உங்க மனசாட்சியில் அவன் அவ்வளவு வருத்தத்தை கொண்டு வருவான் பாருங்களேன். ஆனா இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நான் வேற மனுஷனாவேன், நான் வேற மனுஷியாவேன், நான் வேற மனுஷனாவேன், நான் வேற மனுஷியாவேன். என்னை சிறுமைப்படுத்துவதற்கு ஒருவருக்கும் நிச்சயமாய் கர்த்தர் அனுமதி இனி கொடுக்க முடியாது. இனி சத்துரு சிறுமைப்படுத்துவதற்கு முடியாது. இனி பிசாசு சிறுமைப்படுத்துவதற்கு ஒரு நாளும் நான் விடப்போவது இல்லை, விடப்போவது இல்லை. வாலிப தம்பி, நீ தூங்குற காலம் அல்ல, நீ படுத்து கிடக்கிற காலம் அல்ல, நீ ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல, நீ ஒரு வீட்டில் அடங்கி கிடக்கிற காலம் அல்ல, நீ ஒரே ஒருத்தருடைய வீட்டில் போய் உட்கார்ற காலம் அல்ல, ஒரு நபருக்கு பின்னாடியே நீ அலைகிற காலம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்தை விட்டு, அந்த பர்சனை விட்டு, அந்த விஷயத்தை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் விருப்பப்படுகிறார். அந்த வீட்டில் நீ உட்காரக்கூடாது, அந்த சைட்டுக்குள்ள நீ போகக்கூடாது, அந்த மொபைலுக்குள்ள நீ இருக்கக்கூடாது. ஏன்னா நீ வேற மனுஷன், நீ வேற மனுஷன், நீ வேற மனுஷி. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் தெளிவா பேசுற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு, மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை ரொம்ப பெருசு, உங்களுக்கு கொண்டு ஆண்டவர் செய்ய போறது ரொம்ப பெருசு, ஆண்டவர் உங்களை நடத்த போகிற விதம் ரொம்ப பெருசு. உங்க அபிஷேகம் வேற யாருக்கும் இல்லை. சிம்சோனே,
சிம்சோனே, உன் பலம் வேற யாருக்கும் இல்லப்பா. உன் மேல வச்சிருக்கிற கிருபை வேற யாருக்கும் இல்லப்பா. உன் குடும்பத்துல நீ ஸ்பெஷலான ஆள் அல்லவா. உன் வம்சத்திலேயே நீ வித்தியாசமான ஆள் அல்லவா. கர்த்தர் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உன்னை அப்படிதான் வச்சிருக்கிறாரு. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இனி சத்துருக்கு இடம் இல்லை. சத்துருக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா. உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாடுவோம். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஏசப்பா, தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா. உம்மோடு நான் வாழ முடியுமா. உம்மோடு நான் வாழ முடியுமா. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஏசப்பா, ஏசப்பா மீட்டு எடுங்க ஏசப்பா. தூக்கி எடுங்க ஏசப்பா. தூக்கி எடுங்க ஏசப்பா. தேவனே இயேசுவே வழி சத்தியமே. ஹல்லேலூயா. இருதயத்தை எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பிசாசு உங்களுடைய இருதயத்தை, உங்க ரகசியத்தை திறக்க பண்ணுவான். சாட்சி தான் நீங்க சொல்லணும். ஹலோ, நீங்க சாட்சி தான் சொல்லணும். உங்களை கர்த்தர் சாட்சியா தான் கர்த்தர் நிற்கணும். உங்க வாழ்க்கை 10 நிமிஷம் பேசும்போது இன்னொருத்தருக்கு இம்ப்ரெஸ் தான் ஆகணும். இன்னொருத்தரை தட்டி எழுப்பணும். இன்னொருத்தரை உயர்த்தணும். அது மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது கர்த்தர் என்ன நடத்தின விதத்தை தான் நான் ஷேர் பண்ணணும். வேற எந்த ரகசியத்தையும் எவனும் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறதில்லை. எவனும் தெரிஞ்சு எதுவும் பண்ண போறதில்லை. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தைரியமா இருக்கும். பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, என்னை சிறுமைப்படுத்துவதற்கு என்னை என்ன பண்ணுவான்னா தூங்க வைப்பான். அப்படின்னா சோர்வுக்குள்ளாக்குவான். எழும்பவே முடியாம குற்ற மனசாட்சியை கொடுத்து 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 அப்படியே படுக்க வைப்பான். ஆனா இளையகுமாரனை போல நீங்க எழும்பி என் தகப்பனாரிடத்திற்கு நான் போவேன், என் தகப்பனை பார்த்து பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்கிறதற்கு தகுதி அல்ல, நீங்க போய் நில்லுங்க. அவர் உங்களுக்காக உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து உங்களுக்கு பாதரட்சிகளை கொடுத்து
ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.